நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைப்ஸ். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் எவ்வளோ தூரம் நடக்கணும், நம்ம நடக்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கிளினிக்கல் சைன், ஒரு ஒரு க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்கள் ஹார்ட் ரேட் சம்மந்தப்பட்டது. இப்போல்லாம் எல்லாரும் நடக்கும்போது ஒரு ஆப் மாட்டிட்டு நடக்கிறாங்க, இல்லை பீடோமீட்டர் கனெக்ட் பண்ணி நடக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸு, எவ்வளோ கலோரி ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்க பல்ஸ் ரேட் எவ்வளவு, எல்லாமே தெரிஞ்சிருது. அதில் முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த பல்ஸ் ரேட்டு, PO2 ஆக்சிஜன் அளவு ரெண்டையும் நம்ம உன்னிச்சு பார்க்கணும். ஒருத்தங்க நடக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சுன்னு நடக்க ஆரம்பிக்க முன்னால் ரெக்கார்ட் பண்ணுற ஹார்ட் ரேட், அதுக்கு பேர் பேசல் ஹார்ட் ரேட். தூங்கி எந்திரிச்சு அவர் மனசு உடம்பு எல்லாம் அமைதியாக, அவர் சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு, அப்போ எந்திரிச்ச உடனே பார்க்குற ஹார்ட் ரேட் பேர் பேசல் ஹார்ட் ரேட். அது யூஸ்வலாக ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 70லிருந்து 80 பீட்ஸ் பெர் மினிட்டுக்குள்ளே இருக்கும். 70 to 80 பீட்ஸ் பெர் மினிட். ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு அத்லட்டுக்கு அது 60 பீட்ஸ் பெர் மினிட் இருக்கும். ஸோ அந்த பேசல் ஹார்ட் ரேட் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்போ ரெக்கார்ட் ஆகிற ஹார்ட் ரேட் பேர் ஆம்பியன்ட் ஹார்ட் ரேட், நம்ம நடக்கும் போது ரெக்கார்ட் ஆகிற ஹார்ட் ரேட். அப்புறம் நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நம்ம அந்த டார்கெட்டு டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு அண்டு தி ஹார்ட் ரேட். இந்த ஹார்ட் ரேட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம நடக்கணும். அதுக்கு பேர் டார்கெட் ஹார்ட் ரேட். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அது தெரியறதுக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு மேக்சிமம் ஹார்ட் ரேட், அவரோட எவ்வளவு மேக்சிமம் அவரோட இருதயம் துடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரியணும். இந்த மேக்சிமம் ஹார்ட் ரேட்டை எப்படி பார்க்கறது அப்படின்னா, நாம் தனியாக பார்க்கக்கூடாது. ட்ரெட்மில்ல அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கார்டியாலஜிஸ்ட் மேற்பார்வையில் ட்ரெட்மில்ல ஓடி நம்மளால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நடக்க முடியுது, இதுக்கு மேலே நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். அதுக்கு மேலே நடந்தால் நம்மளுக்கு இடைஞ்சல் வந்துடும். சின்கோப்பி, மயக்கம், நெஞ்சு வலி, இன்ஃபாக்ஷன், இஸ்கீமியா போன்ற தொந்தரவுகள்லாம் வரும். இருதய சம்மந்தமான தொந்தரவுகள் வந்துடும். அதனால தான் கார்டியாலஜிஸ்ட் சூப்பர்வைசனில் ட்ரெட்மில்ல நடந்தால் நம்ம மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு தெரியும். பட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. 220 மைனஸ் ஏஜ் இஸ் அப்ராக்சிமேட்லி யுவர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். உதாரணத்துக்கு ஒரு 50 வயதான நபர் நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு 170 பீட்ஸ் பெர் மினிட். 220 மைனஸ் 50, 170 தான் அவரோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். பட் 170 ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. நிச்சயமா நம்ம டார்கெட் எப்படி இருக்கணும்னா, we should reach 70% of the maximum heart rate. அவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் இவ்வளோ வேகமாக நடக்குது, நம்ம ஹார்ட் ரேட் வந்து 70% ஆஃப் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வரும்போது நம்ம நின்றுக்கிறது ஆரோக்கியம். அதுக்கு பேர் ஏரோபிக் ஜோன். ஸோ 50 கிலோ எடையுள்ள ஒரு நபர் நடந்து அவரோட ஹார்ட் பீட் 128 வரும்போது, அது 70% ஆஃப் அவர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 170, 128 வரும்போது அதுக்கப்புறம் அவர் நடக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஸோ அதை சிம்பிளாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். நடக்கும் போதே அவர் கூட பேசிட்டு நடக்கிறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஈஸியாக பேச முடியாது. அந்த கான்வர்சேஷன் வந்து தடைபடும். மூச்சு வாங்கி பேசக்கூட முடியாத நிலைமை, அவர் பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்க புரியாத நிலைமை வரும்போது நம்ம டார்கெட் ஹார்ட் ரேட் ரீச் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதோட நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு பேர் தான் ஏரோபிக் ஜோன். அந்த ஜோன்ல நம்ம நடக்க நம்ம கார்போஹைட்ரேட் பூரா ஆக்சிஜன் என்ற வேதிப்பொருளுடன் சேர்ந்து எரியூட்டப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் போன்ற பை ப்ராடக்ட்ஸ் வரும். அதை ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். காற்றின் மூலமாக தண்ணி ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏரோபிக் ஜோனில் நம்ம அதிகமாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட். என்ன? ஃபேட் பர்னிங், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எண்டுரன்ஸ், ஃபிட்னஸ், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இந்த ஏரோபிக் ஜோனில் அதிகமாக நடக்கணும். அப்புறம் நம்ம நடந்து முடிச்சு வந்து உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஹார்ட் ரேட்டு, அதுக்கு பேர் ரிக்கவரி ஹார்ட் ரேட். ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இல்லை ரிக்கவரி ஹார்ட் ரேட். அந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டும் ரிக்கவரி ஹார்ட் ரேட்டும் ரெக்கார்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அந்த டார்கெட் ஹார்ட் ரேட் 128, 130, ரிக்கவரி ஹார்ட் ரேட் 70 அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 80. ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். ஒருத்தர் நடக்க அவரே அத்லட்டாக மாறுறாரு. அப்போ அவரோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு 60 குறைஞ்சிரும்.
அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 90 ஆகும். 130 மைனஸ் 60 ஏறக்குறைய சாரி 170 மைனஸ் 60 110 ஆகுது டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக அதிகமாக நம் இருதயம், நுரையீரல், நம்மளோட ஃபேட் பர்னிங் ஜோனு இது எல்லாமே மிக மிக ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ நம்மளோட டார்கெட், நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுக்கும் ரெக்கவரி ஹார்ட் ரேட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு அதிகமாகிற மாதிரி பார்க்கணும். நடக்கிறதுனால அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து சேரும்போது நம்மளோட வாக்கிங்கோட எய்ம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுட்டு பிறகு நம்ம நடக்க ஆரம்பித்தா நம்ம நடப்பதற்கான முழு பயன்களையும் பெற முடியும். நன்றி நண்பர்.